ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம 2022ஓட குரூப் 2 எக்ஸாமோட தமிழ் 100 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ 2018ஓட தமிழ் 100 கொஷின்ஸ் பார்க்கலாம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன். அடையிடத்து ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள். பாசிலை பசுமை + இலை. பிழையான கூற்றை கண்டறிக. வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது. அதாவது மிகும்னு வந்திருக்கணும். மீதி கரெக்டான ஆன்சரை படிப்போம். உண்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வர வல்லினம் மிகாது. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. வன்றொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு. செல்வி பாடினாள். திணைவளம். கரெக்டான ஆன்சர் பொருத்தமானது. நாய் கத்துங்கிறது மரபு வலு. நான் வந்தேன். என் மாமா வந்தது. எல்லாமே வலுவலாநிலை பற்றி ஒரு வீடியோ போடலாம். பிழையான தொடரை கண்டறிக. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். அதாவது இரட்டை கிளவி இப்போ தான் பார்த்தோம். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது அப்படி பார்த்தோம். அதுலேருந்து 2 கொஷின் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பிழையான தொடர். சொற்றெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். சுற்றெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். வேற எதுக்கு? வினை தொகையில் வல்லினம் மிகும். உண்மை தொகை, வினைத்தொகை, இரட்டை கிளவி, சுற்றெழுத்து, ஓரெழுத்து, உவமை தொகை எல்லாத்துலேயுமே வல்லினம் மிகும். செக் காசோலை. ஃபைல் கோப்பு. விசா நுழைவுச்சீட்டு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. அவன் பொன்னன். பொன்னன்கிறது ஒரு பெயர். அதனால் இது என்ன வகை பெயர்னா பொருட்பெயர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. கவிதா உரையை படித்தாள். கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. தைத்த சட்டை. மற்றது எல்லாமே ஐயு தங்கை வந்து சென்று மாதிரி முடிஞ்சிச்சு தான் பெயரச்சம். ஸோ தைத்த சட்டை. குழல் கேட்டு மகிழ்ந்தாள். குழல்ங்கிறது ஒரு கருவியாகு பெயர். பருப்பு உள்ளதா? இருக்கதா தந்தீங்கன்னா அவ குழல் வினா. வாங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். ஸோ அது என்னது? குழல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது நேரடி. குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. குறளடி 2, சிந்தடி 3. குறளடி, சிந்தடி, அளவடி, நேரடி, நெடிலடி, களி நெடிலடி. காய்முன் நிறை வருவது கலித்தலை. காய்முன் நிறை கலித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்ம. மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற சொற்றொடர் அமைந்துள்ள நூல் திருவள்ளுவ மாலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்ம. மண் புலவன் வள்ளுவன் வாய் சொல் திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது
ஆராயாமை ஐயப்படுதல். தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். சரி. கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவுக்கு காண்டம் என்ற பெயர் கரெக்டு. உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. படலம் என அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணம் ஒரு வழி நூல். உட்பிரிவு என்னன்னா படலம். பெரும்பிரிவு காண்டம். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? 96. கம்பன் சொன்ன வண்ணங்கள் 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு 100 500. நிறைய புலமை இருந்தவங்க தான் 500க்கு 500 மார்க் எடுக்க முடியும். ஸோ ஐங்குறு 100ஐ தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். துஞ்சல் சோம்பல். தமியர் தனித்தவர். தாழ் முயற்சி. நோன்மை வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் பெரியவாச்சான் பிள்ளை. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் பெரியவாச்சான் பிள்ளை. பெரியவாச்சான் பிள்ளை. பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறதுனா திருநாவுக்கரசர். பெருஞ்சூளையினால், சூளையிலே வெந்து போச்சு. பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? திருநாவுக்கரசர். பொருளிலிருந்து பொருத்துக. ஒல்லை விரைவு. ஈறு எல்லை. மேதி எருமை. அங்கணர் சிவன். குருசு என்பதன் பொருள் சிலுவை. கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை. பிள்ளை பெருமான் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? திருமலை நாயக்கர். பிள்ளை பெருமான் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்னா திருமலை நாயக்கர் அவையில். ராசராச சோழனுலா ஒட்டக்கூத்தர். திருவேங்கடந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கடந்தாதி திருவேங்கடம்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் குமரகுருபரர். ராசராச சோழனுலா ஒட்டக்கூத்தர். முக்குடற்பள்ளு நாதகுத்தனார் போட்டிருக்கு. நாதகுத்தனார் கிடையாது. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். கடிகைமுத்து புலவரின் மாணவர் பெயர் உமறு புலவர். கடிகைமுத்து புலவரின் மாணவர் பெயர் உமறு புலவர். பேராசிரியர் பே. சுந்தரம் அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் என புகழ் முழக்கமிட்டவர். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவியாரை என மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். புரட்சி சாலையில் தான் நடக்கும். ஸோ புரட்சி முழக்கம் சாலை இளந்திரையன். முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எது? பெருநாரை. முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. பம்பல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. பம்பல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. இயற்பெயர் கண்டறிக. பாரதியார். சுப்பிரமணியன். பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம். சுரதா. ராஜகோபாலன். வாணிதாசன். அரங்கசாமி.
மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆசிரியர் நூலை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்றெழுந்தார் ஒருவர். அவர் யார்? உ.வே. சாமிநாதர். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுதியவர் ஒருவர். உ.வே. சாமிநாதர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43 நூல்களை படைத்துள்ளார். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தான் ஞான கண்ணாடி. தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் இது. தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் தட்சிணமேரு என அழைக்கப்பட்டது. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் கலர் நிலம். குறிஞ்சி, தொண்டகம், முல்லை, மணமுலா, மருதம், ஏறுகோட்பறை, பாலை, தொடி. கார்காலம் ஆவணி, புரட்டாசி. முன்பனி காலம் மார்கழி, தை. முதுவேநீர் காலம் ஆனி, ஆவடி. குளிர்காலம் ஐப்பசி, கார்த்திகை. உற்றறிதல் + சுவைத்தல் + நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்க்கும் உரியது? கரையான். எவ்வுயிருக்கு உரியது? கரையான். வேறில்லை. வேறு + இல்லை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான், வந்திலன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இல்லம் பொருந்தாத சொல் இல்லம். கிளி, கிழி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. கிளிங்கிறது இந்த செகண்ட் இருக்கிறது கிழித்தல். கிளிங்கிறது ஒரு பறவை. கிளிங்கிறது பயம். அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ. பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெரு. வா என்ற வேர்ச்சொல் வந்த. அகரவரிசைப்படி அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. செறி, செப்பு, செல்வம், சென்னை. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர். காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர். காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி. மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். ஓகே. கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ப வினா எது? கொல்லையிலே குலுங்குவன யாவை? கொக்க கூம்பும் பருவத்து. இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருள் காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கொக்க கூம்பும் பருவத்து அந்தந்த காலத்தில் செய்யாதான் காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுக. பாத்திமா தமிழ் கற்பித்தாளா? இதெல்லாமே தன்வினையார். கற்றால், மாணவரிடம் கூறினாள், எல்லாமே தன்வினையாக இருக்குது. பாத்திமாவிடம் மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினார். பிறவினைனா தமிழ் கற்பித்தான். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர்? செய்தி தொடர். திருக்குறளுக்கு டேஸ் என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. 7. பலகற்றும் கல்லாதவர் உலகத்தோடு உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருத்துப்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில். ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில். சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம். சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம். அகரானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தது. மருதம்.
அகநானூற்றில் 6, 16, 26ங்கிறது மருதம். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். நற்றிணை. கொண்மு பொருள் கூறுக. கொண்முனா மேகம். நாட்டுப்புறப் பாடல்களின் வகைகள் 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? பெரிய புராணம். சுந்தரன் எனும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? சுந்தரன்கிறது அனுமன். சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? ஒட்டக்கூத்தர். தமிழ்விடு தூதில் அமைந்துள்ள கனிகளின் எண்ணிக்கை 268. தமிழ்விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. திருமலை முருகன் பள்ளு பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுக. பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு. முருகனாலே பெரியவர். பெரியவன் கவிராயர். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டுள்ளது? விருத்தப்பா. நீலகேசி விருத்தப்பா. முக்குடர் பல்லுவிற்குரிய பாவகை சிந்துப்பா. முக்குடர் பல்லுவிற்குரிய பாவகை சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். கடம்னா உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? மகேஸ்வர பூஜை. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? மகேஸ்வர பூஜை. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இது பற்றி யாரு கூற்று? பாரதிதாசன். அங்கே தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது பாரதிதாசன் கூற்று. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் செல்லம்மா. ஜீவனாம்சம் வாங்குறாங்க. சு செல்லப்பா. முள்ளும் ரோசாவும் பிச்சு எடுத்துறது பிச்சைமூத்து. முள்ளும் ரோசாவும் சிறுகதையின் ஆசிரியர் பிச்சைமூத்து. பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் ஆல்ரெடி பார்த்தோம், சி.வை. தாமோதரனார். எப்படி கேட்டாங்கன்னா சி.வை. தாமோதரனார் பரிதிமாற் இப்படி தான் கேட்டாங்க. ஓகே. பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி சி.வை. தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னா பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். இங்கே எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? 12. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். செப்புத் திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். செப்புத் திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? விண்ணியல் அறிவு. சுபாஷபிமானம் தாய்மொழி பற்று. தில்லையாடி வெள்ளையம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இலையில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். யவனர்கள் எதை சுமந்து சென்றனர்? பொன்னும் மிளகும். யவனர்கள் பொன்னும் மிளகும். மீத்தூன் விரும்பேல். வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு உணவளிக்கும். வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார். மீத்தூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்? அம்பேத்கர்.
பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா. ஸோ இதோட 2018 தமிழ் 100 கொஷின்ஸ் பிவைக்யூ ஓவர். இப்போ ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் 2022 பற்றி போட்டிருக்கோம். 2022 தமிழ் மட்டும் 100 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்போது 2018ஓட 100 பிவைக்யூ அப்லோட் பண்ணிடலாம்.